இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்ன மருமகள் சீரியலில் ஹை வோல்டேஜ் ட்ராக் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீரியல் புதுசாக ஆரம்பித்தாலும் கூட வெறும் 15 எபிசோடு தான் வந்திருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் கட்டன்னு மேலே வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரூரல் செட்டப் அதில் நடக்கிற விஷயங்கள் அதை கரெக்டான முறையில் கொண்டு போனாலே நம்ம ஆடியன்ஸ் நிறைய பிடிச்சிரும் அப்படிங்கிறது உண்மை. அதில் காஸ்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கிறது, ஒரு லைட்டாக ரொம்பவே உறுத்தலாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு படிக்கிற பொண்ணை, ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஒருத்தர் காதலிக்கிறதும், அதை ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதும், அதுக்காக அவருடைய அந்த பொண்ணோட பள்ளி படிப்பை நிறுத்துறதும், அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அதுக்கு அவங்க அப்பா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணை படிக்க வச்சார் காலேஜுக்கு, அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுங்கிற கதையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ராஜாங்கம் எப்படியோ சேதுபதியோடைய காதலை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பி தமிழ்ச்செல்வியோ பொண்ணு கேட்டலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு படிக்கணுங்கிற எண்ணங்கிறத பற்றி யாரும் கவலைப்படல. இதில் வேறு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க, வேறு இனிமே நீ ஸ்கூலுக்கு போவேணாமா அப்படிங்கிற வேறு சொல்லிடுறாங்க. அவங்க இன்னமும் ஷாக் ஆகிடுறாங்க. உங்கள் அப்பா குடிக்காரங்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து பாருங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. அதனாலேயே தான் அவங்களுக்கு இன்னமும் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது இப்போ. ஆனால் சேதுபதி இதில் எதையுமே புரிஞ்சுக்கல. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி, நான் பணக்கார பையன், எனக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், அந்த பொண்ணை காப்பாற்றினேன், அப்போ எனக்கு இது எல்லாமே எனக்கு கிடைக்கணும் தானே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறார். அதை காதல் அப்படின்னு அவரே நினச்சிக்கிறார். இது ஒரு அட்ராக்ஷன். அந்த பொண்ணை பற்றி இவருக்கு எதுவும் பெருசாக தெரியாது, இந்த பொண்ணு கூட பழகலை, பேசலை, எதுவுமே கிடையாது. ஆனாலும் இவ்வளோ தூரம் அவர் நினைக்கிறதும் எதிர்பார்க்குறதும் எல்லாத்தையும் பண்ணுறதுலாம் அந்த பொண்ணோட விருப்பத்தை கேட்காமல் செஞ்ச சம்பவங்கள் தான். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாம், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்பொழுது அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட வேற கோவப்படுறாரு. நீ என்னவோ போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற, இவன் என்ன பண்ணுறா தெரியுமா, இவ படிக்கணும்னு கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறான், எவ்வளோ பெரிய சம்மந்தம் கிடச்சிருக்குது, இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியாக கிளம்பி கொண்டு போய் காலையில் எழுந்தோடனே அவங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாம் கொண்டு போய் கொளுத்தி அதை விறகடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் இன்னமும் இவங்க எங்கம்மா என் யூனிஃபார்ம், நான் ஸ்கூலுக்கு போடுவேன்னு கேட்டால் யூனிஃபார்மும் உள்ளே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறாங்க. அவங்க அம்மாவும் பேச மாட்டாங்க, அப்பாவும் பேச மாட்டாங்க, ஆனால் பிள்ளையோட படிப்பு மட்டும் நிறுத்துறாங்க. இந்த எல்லா கோபத்தையும் சேர்த்து வச்சு தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான பிளானை போட போகிறாங்க. பொண்ணு மேஜரே ஆகலை, அதுக்குள்ளே என்னடா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கதையுடைய மெயின் ஆரம்பமாகவே இருக்க போகுது. ஸோ இந்த கதையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இனிமேல் நம்மளும் சின்ன மருமகள் சீரியலை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆல்ரெடி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சீரியலை பார்க்குறதுக்கான காரணம் என்ன? இந்த சீரியலில் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்ன மருமகள் சீரியலில் ஹை வோல்டேஜ் ட்ராக் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு.